உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைத்து அன்பு வாசகர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இது மகர ராசி அன்பர்களுக்கான சிறப்பு ராசி பலன் பதிவு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் ராஜயோகம் உருவாகியுள்ளது. மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் பாவக அதிபதி, அஷ்டமாதிபதி, காலபுருஷனுக்கு 5ஆம் பாவக அதிபதியாகிய சூரிய பகவான் மகர ராசியில் வந்து அமர்கிறார். எப்போதுமே சூரியன் உங்கள் ராசி பக்கம் வரும்போது உங்கள் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஆத்ம விருத்தி, ஆன்ம விருத்தி உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் உங்கள் ராசியில் அமர்வதால் உங்களுடைய உத்வேகம், தைரியம், வீரியம், போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை ஆகியவை மேம்படும். கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கான விருது, பாராட்டுக்களை பெறுவீர்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தர்க்கவாதங்கள், தடைகள் எதுவும் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மகரத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீரும். மனம் தெளிவடையும். படிக்கும் மாணவர்களுக்கு, உயர்கல்வி செல்வோருக்கு, வெளிநாடுகளில் படிப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். நல்ல முன்னேற்றத்தை தரும். தடைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். வெளிநாடுகளில் வேலை செய்வோர், வேலை போய்விடுமோ என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தை மாதத்தில் நல்ல விடை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவக அதிபதி ராசிக்குள் இருப்பதாலும் 10க்குரியவர் உச்சம் பெறுவதாலும் உங்களுக்கு தர்ம கர்ம ராஜயோகம் ஏற்படும். வருமானத்தில் அதிக பெருக்கம் ஏற்படும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மற்றவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். டெக்ஸ்டைல், தங்க வியாபாரம், நகைத்தொழில், அலங்காரத்துறையில் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானமும் முன்னேற்றமும் உண்டாகும். புதிய கிளைகளை தொடங்கும் அளவிற்கு வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். 9இல் கேது வீற்றிருப்பது, மேலும் கேதுவை குரு பார்ப்பதால் நாம் சரியான திசையில்தான் சென்று கொண்டிருக்கிறோமா என்று உங்களையே நீங்கள் சோதனை செய்து பார்க்க உதவியாக இருக்கும். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் யாரென்று தெரியாதவர்கள், மாற்று மதத்தினர் உங்களை தேடி வந்து உதவி செய்வார்கள். தேவைப்படும் உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு பக்கம் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் வீற்றிருப்பதால் உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காது. குழந்தைகளுக்கு ஜீரணக் கோளாறு, வயிற்றுக்கோளாறு, சளித்தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 5ஆம் பாவக அதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தம் பெறுவதால் வீட்டில் திருமண வாய்ப்புகள் உருவாகும். சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சினிமா துறை, அரசு துறை, சுய தொழில் செய்வோருக்கு இக்காலகட்டத்தில் ஒருபடி முன்னேற்றம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். புதிய வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், பண உயர்வு, சம்பள உயர்வு, பூமி லாபம் ஆகியவை கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய முன்னேற்றம், புதிய லாபம், வீடு, மனை, வாகன யோகம் உண்டாகும். குரு ராசியை பார்ப்பதால் கேட்டது கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். லாப நோக்கத்தோடு செய்யும் காரியங்கள் விருத்தியை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தர்க்கவாதங்கள் உங்களை விட்டு விலகும். அடிக்கடி அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது. இயற்கையை வழிபடுவது போல சுற்றுலா சென்று வருவது மன அமைதியை தரும். இந்த மன அமைதியே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரும். இதுவே மகர ராசி அன்பர்களுக்கான இம்மாத சிறப்பு ராசி பலன்களாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சுபம்.